செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. சுட சுட சோறு, அப்புறம் கேரட் பொரியல், மூக்கடலை போட்டு காரக்குழம்பு, கருப்பு மூக்கடலை போட்டு காரக்குழம்பு, புளிக்குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வருஷா குட்டிக்கு சத்து மாவு கஞ்சி. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா அப்பாவும் சேர்ந்து வேற லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லா குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு பூஜா குட்டி வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம வீட்டில் புது வீட்டுக்கு வந்திருக்கோம், அங்கே சமைச்சு போட்டிருக்காங்க. வாடகை வீடு தாங்க, சரிங்களா. ஏற்கனவே சொந்த வீடு இருக்குது, சொந்த வீடு இல்லாமல் இல்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நிறைய பேர் வந்து அழகாக வாழ்த்திருக்கீங்க, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம், ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி. ஆமாம், அதுக்கப்புறம் அதுலேயும் என்னடா இது பால் காய்ச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, பால் காய்ச்சின வீடியோ போட்டிருக்கோம். அதுல கூட வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இப்பதான் போட்டு ஒரு மணி நேரம் அந்த வயிறுல அவ்வளோ எரிச்சலோட எப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு குழந்தை, ஒரு வயசு பொண்ணு, அதை வந்து எப்படி வந்து நீ சீன் போடுற, அதை போடுற, இதை போடுற, இவங்கெல்லாம் மற்றவங்களெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. உண்மையாகவே சீன் போடுறதுன்னா என்னான்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் போயிட்டு பாருங்கள் சீன் போடுறதுன்னா என்னான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஆனால் பூஜா குட்டி கியூட் கேர்ளு, அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணணும்னு தான் நினைப்பேன். டெய்லி வர்றது வேற, இந்த பால் காய்ச்சறதுன்றது ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இன்னொரு கமெண்ட் பாத்தீங்களா, இதுக்கே ரெண்ட் வீட்டுக்கு தானே போறீங்க, எங்க ரெண்ட் அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பக்கு இருக்குல்ல, பிளாட்ஃபார்ம்ல இல்லையே. மாசம் ஒரு 11,500 ரூபாய் எங்களுக்கு வாடகை கொடுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை கடவுள் வச்சிருக்கான். அதுக்கு சந்தோஷம் தானே, சரிங்களா. எந்த வீடா இருந்தாலும் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது, சரிங்களா. இத்தனை வருஷமா ஒரு வீட்டை அனுபவிச்சிருப்போம். என்னதான் நம்ம காசு கொடுத்தாலும் ஒரு அந்த வீட்டில் செட் ஆகிட்டு இருக்கோம். திடீர்னு காலி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுவோன்றது அந்தந்த அது வாடகை வீடோ சொந்த வீடோ, சரிங்களா. உங்கள் பிளஸ்ஸிங்ஸில் சீக்கிரம் சொந்த வீட்டுக்கு போயிடுவோம், கவலையே படாதீங்க, சரிங்களா. ஏன்னா உங்களை மாதிரி வைத்தறிச்சல் பிடிச்சவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தான் எங்களை இன்னுமே மேல் கொண்டு வரும், ஓகேங்களா. ஏன்னா பாராட்டுறவங்க எப்பயுமே பாராட்டிட்டு இருப்பாங்க, அவங்களோட எண்ணம் வந்து எப்போதுமே நமக்கு இருக்கும். இவங்க அதிகமாக நம்மளை பற்றி நினைக்கிறாங்க போல இருக்குது. ரிமூவ் பண்ணிட்டேன், இப்பதான் எனக்கு பார்த்தோன்னே இதுல கலர் வேற இவ்வளவு கருப்பா இருந்துட்டு எதுக்கு இப்படி நீ இதுல என்னங்க கலரை பத்தி பேசுறீங்க, செம்ம காண்டாவது. ஆனா மூஞ்சி லட்சணம் அதுல பார்த்தா தெரியும். நீ அழகா வந்து கமெண்ட் பண்ணிடுற, ஒண்ணு நீ வயசு பொண்ணா இருக்கலாம், இல்ல ஒரு கல்யாணம் ஆயிட்டு போயிருக்கலாம், இல்ல யாரா வேணா இருக்கலாம். ஆனா நம்ம பண்ணும்போது முதல் நம்ம லட்சணத்தை பார்க்கணும், அப்பதான் அடுத்தவங்களை குறை சொல்லணும், சரிங்களா. விடுமா, அதெல்லாம் விடுறதுக்கு இல்லடாமா. இப்ப டெய்லி நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க, அது வேற, நம்மளோட ஹேட்டர்ஸ்ன்றது வேற. ஒரு பால் காய்ச்சற நிகழ்வுலாம் வந்து அது சொந்த வீடோ வாடகை வீடோ அது எப்பயாவது தான் நடக்கும் இல்லைங்களா. அதுல கூட வந்து நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம். ஆனா வாழ்த்துன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இது இப்படிதான் நிறைய பேர் சொல்றீங்க, அம்மா இதெல்லாம் எடுத்துக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு. இதுல கூட வந்து எப்படி குறை சொல்ல தோணுது, இதை கூட நான் குறை சொல்வேன்னா அவங்க எவ்வளோ இதுவா இருக்கும், அதுதான். அப்புறம் புஜு சொல்லு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், விஷஸ் சொல்லிடுங்க. இன்னைக்கு திருவிழா நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன். நம்மளோட புது கிச்சன் எப்படி அம்மா ஹாப்பி மூடுக்கு மாறிட்டேன். ஏதாவது இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்சிருச்சு, நான் பழகிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. வாழ்க வளத்துடன்.